Hey, hello guys. Welcome to Keep Moving Forward. Guys, இன்னைக்கான ப்ராப்ளம் ஆஃப் தி டே பார்த்தீங்கன்னா கே பனகிராம்ஸ் அப்படிங்கிற சம்முங்க. ஓகேங்களா? இது வந்து உங்களுக்கு பெனகிராம்ஸ் அப்படிங்கிற வேர்டுக்கு அர்த்தம் தெரிஞ்சிருச்சுன்னா ஈஸியாகவே இந்த நீங்கள் ப்ரோக்ராம் போட்டுடலாம். நேற்று வீடியோ போட வேண்டியது இருந்துச்சு. நேற்று பார்த்தீங்கன்னா ஷடவுனுங்க, கொஞ்சம் ஷடவுனு, அதனால் போட முடியாமல் போயிடுச்சு. பட் நேற்றுக்கான சம்முக்கான அவுட்லைன் மட்டும் எப்படின்னு சொல்லிடுறேன். எப்படி போடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா சொல்லிடுறேன். நான் டீப்பாக போல, சும்மா அவுட்லைன் எப்படி பண்ணலாம்னு சொல்லிடுறேன். இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா ஹைட் பேலன்ஸ்டு பைனரி சர்ச் ட்ரீ அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்க, எ ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீனா ஒரு ரூட் நோடு, லெஃப்ட் சைல்டு, ரைட் சைல்டு, அதுக்கு மேலே ஒரு ட்ரீ, அதாவது ஒரு பிரான்ச் இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு இப்போ இது வந்து ஒரு ஹைட் பேலன்ஸ்டு ட்ரீன்னு சொல்கிறோம். இப்போ இது பாருங்களேன், அதாவது இந்த பக்கம் எதுவுமே கிடையாது, இந்த பக்கம் சப் பிரான்ச்சஸ் எதுவுமே கிடையாது. பட் லெஃப்ட் சைடில் மட்டும் அதிகமாகிட்டே போயிட்டே இருக்குது பிரான்ச்சஸ் மட்டும். ஸோ இப்படி இருந்துச்சுன்னா இது வந்து ஹை பேலன்ஸ் ட்ரீ கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ஸான ட்ரீ. ஓகேங்களா? ஹை பேலன்ஸ் ட்ரீனா ரெண்டு பக்கம் சைல்டு இருக்குது, அது போக ஒரு பிரான்ச் ஒரே ஹைட் மட்டும் எக்ஸ்ட்ராவாக இருந்துச்சுன்னா ஓகே. அதுக்கும் மேலே போச்சுன்னா, அதாவது ஒரு மாதிரி ஃபுல்லாக இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் இன்னொரு பிரான்ச் ஆட் பண்ணணும்னா இங்கே ஃபுல்லாக நீங்கள் வந்து இது பண்ணியிருக்கணும். இந்த ட்ரீ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வேணால் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாமல் சும்மா ஒரே பக்கமாக மட்டும் போச்சுன்னா அது வந்து ஹைட் பேலன்ஸ் ட்ரீ கிடையாது. ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இங்கே கேட்டிருக்காங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ அவங்க என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரே கொடுத்துட்டாங்க. ஓகேங்களா? அரே கொடுத்துட்டு அதுலேருந்து நம்ம ஒரு பேலன்ஸ்டு ட்ரீயை நம்ம பில்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பில்ட் பண்ணி நம்ம அதை ரிட்டர்ன் பண்ணணும், அந்த நோடை ரிட்டர்ன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுக்கான இன்ட்யூஷன் பார்த்தீங்கன்னா என்னன்னா, இப்போ எப்போவுமே இவங்க வந்து இங்கே எப்படி எடுத்து, இப்போ இந்த ட்ரீ, இந்த எக்ஸாம்பிள் பாருங்களேன். இப்போ இந்த அரே இருக்குன்னா அதுலேருந்து பாதியாக டிவைட் பண்ணிக்கிறோம். ஓகே, இப்போ நம்ம ஒரு பைனரி சர்ச் யூஸ் பண்ணி நம்ம ஒரு எலமெண்ட்ஸ் கண்டுபிடிச்சோம்னா லாகன்ல கண்டுபிடிப்போமா? எப்படி கண்டுபிடிப்போம்? சார்ட்டட் ஆர்டரில் ஒரு அரே இருக்கும்போது ஆஃபாக டிவைட் பண்ணி எந்த பக்கம், இப்போ ஒரு 6 கண்டுபிடிக்கணும்னா இது ஆஃபாக டிவைட் பண்ணி 6 வந்து பார்த்தீங்கன்னா ரைட் சைடு லெஃப்ட் சைடாக பார்த்துட்டு, ஸோ ரைட் சைடு மட்டும் போவோம், ஸோ லெஃப்ட் சைடு இக்னோர் பண்ணிடுவோம். அதே கான்செப்ட் தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே ஃபர்ஸ்ட் நம்ம ஆஃபாக டிவைட் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட் நோட் பார்த்தீங்கன்னா ரூட் நோட் வச்சுக்கிறோம். ஸோ இதுக்கு லெஃப்ட் சைடில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சப்ட்ரீ, இந்த 4க்கு ரைட் சைடில் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா ரைட் சப்ட்ரீ. ஓகேவா? ஸோ இப்போ 4 வந்து பார்த்தீங்கன்னா ரூட் நோட எடுத்துட்டோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சப்ட்ரீக்கு வரும். லெஃப்ட் சப்ட்ரீல பார்த்தீங்கன்னா மறுபடியும் இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மிடில் எலமெண்ட் எடுப்போம். ஸோ இந்த 1 2 3க்கான மிடில் எலமெண்ட் என்னது? 2. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சில்ட்ரனாக போயிடும். 4க்கான லெஃப்ட் சில்ட்ரனு. ஸோ அதே ரைட் சைடில் வரும்போது 6 வரும். ஸோ 6க்கான 6 பார்த்தீங்கன்னா ரைட் சில்ட்ரனாக இருக்கும். அப்புறம் மறுபடியும் 2க்கு மறுபடியும் லெஃப்ட் சைடு பார்க்கும்போது வெறும் ஒன்று தான் இருக்குது, ஒரே எலமெண்ட் தான் இருக்குது. ஸோ அது பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு வந்துடும். 2க்கு ரைட் சைடு பார்க்கும்போது ஒரே ஒன்று தான் இருக்குது, அது ரைட் சைடுக்கு வந்துடும். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். ஸோ அதே தான் பார்த்தீங்கன்னா இங்கேயும் எழுதியிருக்கேன். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு வந்து நம்.லென்த் ஈக்குவல் டு 0, அதாவது அரேல எதுவுமே இல்லாமல் இருந்துச்சுன்னா நம்ம நல்ல ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா சால்வ் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். ஸோ மேலே பார்த்தீங்கன்னா அதுக்கான ஃபங்க்ஷன் எழுதியிருக்கேன். அதாவது உங்களுக்கு குயிக் ஷாட் அப்படிங்கிற அல்காரிதம் தெரிஞ்சுன்னா இது உங்களால் ஈஸியாகவே நீங்கள் என்னென்னு உங்களால் கண்டுபிடிக்க முடியும். ஏன்னா அந்த குயிக் ஷாட் அல்காரிதம் வச்சு தான் எழுதியிருக்கேன். ஸோ குயிக் ஷாட் யாருக்காவது தெரியாமல் இருந்துச்சுன்னா அந்த அல்காரிதம் யூடியூப்ல இருக்குது, அது என்னென்னு பார்த்துக்கோங்க. அது வச்சு தான் சால்வ் பண்ணியிருக்கேன். அது ஈஸி தான். ஓகேங்களா? ஓகே கைஸ். ஸோ கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா கே பெனகிராம்ஸ் பார்த்தீங்கன்னா பார்ப்போம். ஸோ பெனகிராம்ஸ்னால் என்னென்னு ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ பெனகிராம்ஸுங்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ நம்மக்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஆல்ஃபபெட்ஸ் மட்டும் எவ்வளோ இருக்குது? 26 லெட்டர்ஸ் இருக்கா? அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 26 லெட்டர்ஸுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பெனகிராம், அப்படி இல்லைன்னா அது நாட் அ பெனகிராம். ஓகேவா? அதுதான் பார்த்தீங்கன்னா பெனகிராமோட சிம்பிள் டெஃபினிஷன். ஸோ இங்கே என்ன கேட்டிருக்காங்கன்னா, நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் கொடுத்துருக்காங்க, அதுக்கு ஒரு இன்டிஜர் கேன்னு ஒரு வேல்யூ கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்போ ட்ரூவாக ரிட்டர்ன் பண்ணணும்னா, இப்போது அது வந்து அந்த ஸ்ட்ரிங் வந்து பெனகிராமாக இருக்கணும். ஓகேவா? பெனகிராமாக இருந்து அந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா 26 லெட்டர்ஸுமே இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா அது பெனகிராம். ரிட்டர்ன் பண்ணுறோம், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? எ சிங்கிள் ஆப்ரேஷன் கன்சிஸ்ட் ஆஃப் ஸ்வாப்பிங் அண்ட் எக்ஸிஸ்டிங் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர் வித் எனி அதர் ஆல்ஃபபெட்டிக் கேரக்டர். இப்போ இந்த அட்மோஸ்ட் கே ஆப்ரேஷன்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, எக்ஸாம்பிள் நம்ம இது எடுத்துக்கலாம். இந்த ஸ்ட்ரிங்கு இது இங்கே பாருங்கள், கே இஸ் ஈக்குவல் 25 கொடுத்துருக்காங்க. பட் நமக்கு பெனகிராம்னா என்ன சொன்னேன்?
ஏலேருந்து இசட் வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸுமே இருக்கணும். அந்த 26 கேரக்டர்ஸுமே அந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கணும். அப்போ தான் பெனாகிராம் சொன்னேன்னா. பட் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏவாக தான் இருக்குது. பட் நமக்கு அவுட்புட் ட்ரூவாக தான் வந்திருக்கு. அது ஏன்னா k is equal to 25னா நம்மளால் இங்கே இருந்து இந்த ஃபஸ்ட் ஏவை மட்டும் விட்டுட்டு, ஏன்னா மொத்தமாக 26 லெட்டர்ஸ் இங்கே இருக்குது. ஸோ அதனால் ஃபஸ்ட் ஒன் நம்ம எடுத்துக்க மாட்டோம். அதுக்கப்புறம் வர எல்லா கேரக்டர்ஸுமே நம்மளால் வேறையா சேஞ்ச் பண்ணிக்க முடியும். வேறு கேரக்டர்ஸை நம்மளால் மாற்றிக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. a single operation consists of swapping an existing alphabetic character with any other alphabetic character. ஸோ நம்ம இந்த ஒரு கேரக்டர் இருக்குன்னா நம்மளால் வேறு கேரக்டருக்கு மாற்றிக்க முடியும். ஸோ எவ்வளோ டைம் மாற்றிக்க முடியும்? 25 கேரக்டர்ஸ் நம்மளால் மாற்றிக்க முடியும். 26 இருக்குது. நம்ம ஒன்றை மட்டும் விட்டுட்டு மீதி இருக்கிற 25 கேரக்டர்ஸுமே நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ இந்த ஏவை பார்த்தீங்கன்னா நம்மளால் இங்கே இருக்கிற எல்லா ஏவும் பார்த்தீங்கன்னா நம்மளால் வேறு கேரக்டர்ஸ் தான் மாற்றிக்க முடியும். இது BCDEF அப்படிங்கிற வேறு கேரக்டர்ஸ் நம்மளால் மாற்றிக்க முடியும். ஸோ மாற்றினால நமக்கு இது வந்து பெனாகிராமாக மாறிடும். ஸோ நமக்கு ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஓகேவா? இந்த ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. ஏலேருந்து Z வரைக்கும் எல்லா கேரக்டர்ஸும் இருக்குது. அதனால் இது பார்த்தீங்கன்னா இது ட்ரூவாக இருக்குது. அதனால் இங்கே அதுவும் இல்லாமல் k is equal to 0 தான். நம்மளால் எந்த இதுவும் மாற்றவும் முடியாது. கேரக்டர்ஸுமே நம்மளால் ஆல்டர்னேட்டிவாக வேறு மாற்ற முடியாது. ஏன்னா அது ஆல்ரெடி எல்லாமே இருக்குது. அதனால் ட்ரூ. ஓகேவா? இப்போ இது பாருங்கள். A ஸ்பேஸ் இருக்குது, B ஸ்பேஸ் இருக்குது, D C அதுக்கப்புறம் ஸ்பேஸ் D அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே போயிட்டுருக்கு. இங்கே எம்லேயே முடிஞ்சிருச்சு. நான் பெனாகிராம்னா என்ன சொன்னேன்? ஏலேருந்து Z வரைக்கும் எல்லாமே இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அது ட்ரூ. ஓகேவா? அதுவும் இல்லாமல் இங்கே k is equal to 20 கொடுத்துருக்காங்க. பட் நம்ம இந்த ஸ்பேஸில் k is equal to 20 கொடுத்துருக்காங்க. இந்த ஸ்பேஸில் பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்கூடாது. ஓகேவா? இப்போது நீங்கள் இந்த ஸ்பேஸை வச்சுட்டு இந்த ஸ்பேஸ் வந்து நம்ம மாற்றிக்கலாம் அப்படின்னால எடுத்துக்கக்கூடாது. ஓகேவா? ஸோ k is equal to 20ன்னு கொடுத்தா கூட நம்மளால் அவ்வளோ கேரக்டர்ஸ் இங்கே கிடையாது. ஸோ மாற்றவும் முடியாது. அதனால் பார்த்தீங்கன்னா இது ஃபால்ஸ். ஓகேவா? புரிஞ்சா? ஓகே, நான் உங்களுக்கு சொல்யூஷன் காமிக்கிறேன். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் சொல்கிறேன் லைன் பை லைனாக. ஸோ ஸ்ட்ரிங்குமே கேவுமே இங்கே பாஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நமக்கு ஒரு ஸ்ட்ரிங் வந்து பார்த்தீங்கன்னா இன்புட்டாக உள்ளே வருதுன்னா அது வந்து 26 லெட்டர்ஸ் மேலே இருக்கணும். கம்மியாக இருந்துச்சுன்னா இங்கே ஃபால்ஸ்ன்னு ரிட்டர்ன் ஆகி வெளியே போயிடும். ஓகேவா? ஸோ 26 மேலே இருந்துச்சுன்னா கீழே வரும். இப்போது அது இங்கே பாருங்கள். இங்கே வந்து எக்ஸ்பெக்டட் டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of 1, ஸ்பேஸ் பார்த்தீங்கன்னா O of டைம் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of n, ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி பார்த்தீங்கன்னா O of 1லேயே முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் இங்கே பார்த்தா நான் வந்து ஒரு அரே எடுத்திருக்கேன், பூலியன் அரே. இது இப்போ நீங்கள் கேட்கலாம், ஏன்னா அரே எடுத்திருக்க, அப்போ இது எப்படி O of 1லேயே முடிப்ப, O of nல தானே வரும் அப்படின்னு கேட்கலாம். பட் இங்கே பாருங்கள், இங்கே வந்து 26 அப்படிங்கிற ஒரு வேல்யூ பார்த்தீங்கன்னா இங்கேயே மென்ஷன் பண்ணியிருக்கேன். அப்படின்னா என்ன அர்த்தம்னா இந்த அரே நான் எத்தனை டைம் க்ரியேட் பண்ணாலுமே 26 பாக்ஸஸ் தான் க்ரியேட் பண்ணும். அதுக்கு மேலே போகாது. இது என்ன டெஸ்ட் கேஸில் போய் பாஸ் ஆனாலுமே 26 ஸ்பேசஸ் தான் எடுத்துக்கும். எனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்பேஸாக மாறிடும். ஏன்னா இப்போ இப்போ வந்து இதை நான் இங்கே வந்து நான் 26 அழிச்சிட்டு என்னன்னு கொடுத்தேன்னா n ஸ்பேசஸ் எடுத்துக்கும். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்பேஸ் காம்ப்ளெக்சிட்டி O of nன்னு வந்துடும். பட் நான் இங்கே கான்ஸ்டண்ட்டாகவே 26 அப்படிங்கிற ஸ்பேஸ் தான் கொடுத்துருக்கேன். அதனால் பார்த்தீங்கன்னா O of 1ல தான் வரும். ஓகேவா? அப்புறம் இன்ட்டு சாய்ஸ் equal to 0 இது நான் என்னன்னு சொல்கிறேன். அதுக்கப்புறம் ஃபார் லூப் ரன் பண்ணுறோம். ஃபார் லூப் ரன் பண்ணும்போது இப்போ இங்கேருந்து இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க. இப்போ ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஐ equal to ஃபஸ்ட்டு கேரட் ஐனா இந்த ஒவ்வொரு ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஃபஸ்ட்டு கேரக்டர், செகண்ட் கேரக்டர்ஸ், தேர்ட் கேரக்டர் அப்படிங்கிற கேரக்டர்ஸை நம்ம மென்ஷன் ஐடென்டிஃபை பண்ணி நம்மளால் அதை நம்ம யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேவா? அது கேரட் அப்படிங்கிற ஒரு அப்படிங்கிற மெத்தட் ஒவ்வொரு லாங்குவேஜுக்கு ஏற்ற மாதிரி அதுக்குன்னு தனியாக இருக்கும். இங்கே நான் ஜாவா யூஸ் பண்ணனால கேரட் யூஸ் பண்ணுறேன். ஸோ நம்ம இங்கே ஸ்பேசஸ் எடுத்துக்க மாட்டோம். ஸ்பேசஸ் வந்துச்சுன்னா நம்ம இக்னோர் பண்ணிடணும். அதனால் பார்த்தீங்கன்னா நான் இங்கே கண்டிஷன் என்ன கொடுத்துருக்கேன்னா ஏக்கு மேலே இசட்டுக்கு கீழே அப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த கண்டிஷனுக்குள்ளே வரும். அப்படி இல்லைனா ஸ்பேசஸ் எல்லாம் வந்துச்சுன்னா இதுக்குள்ளேயே வராது. ஸோ இப்போ ஏக்கு மேலே இருக்குன்னா உள்ளே வரோம். உள்ளே வந்துட்டு ஸ்ட்ரிங் டாட் கேரட் ஐ மைனஸ் ஏ, அதாவது இப்போ வந்து நமக்கு இங்கே பாருங்கள் ஸ்ட்ரிங்கில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏன்னு கிடச்சிருக்கு. ஏன்னு கிடச்சிச்சின்னா இங்கே நமக்கு ஏன்னு வருமா இந்த இடத்துல ஏ மைனஸ் ஏன்னு சொல்லும்போது 0 அப்படிங்கிற நமக்கு வேல்யூ கிடைக்கும். இதே இங்கே பி வந்துச்சுன்னா பி மைனஸ் ஏ பார்த்தீங்கன்னா 1, சி மைனஸ் ஏங்கிறது பார்த்தீங்கன்னா 2. இது பாருங்கள், இது வந்து எப்படி இருக்குது, ஒரு 0லேருந்து 25 வரைக்கும் கிடைக்குமா? அப்போ நமக்கு Z வரைக்கும் போச்சுன்னா இது வந்து ஒரு இண்டெக்ஸ் தான் நம்ம இங்கே யூஸ் பண்ணிப்போம் பூலியன் அரேக்கு.
இந்த அரேல இண்டெக்ஸிங் எப்படி இருக்கும் 0லேருந்து 25 வரைக்கும் நம்மளால் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் 26னா 25 வரைக்கும் ஸ்டோர் பண்ணிக்க முடியும் ஸோ நம்ம இந்த லூப் ரன் ஆகும்போது ஒவ்வொரு லூப் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இடத்த ஸ்டாப் பண்ணும்போது அந்த கேரக்டரை எடுத்துக்கிட்டு நம்ம பார்த்தீங்கன்னா அந்த இண்டெக்ஸ் தான் நம்ம கன்வெர்ட் பண்ணுறோம் அந்த இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி ஸோ நமக்கு அந்த கேரக்டர் கிடச்சிச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ட்ரூ இப்போ 0 இண்டெக்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ அப்படிங்கிற ஒரு இப்போ வந்து ஒரு இமேஜினேஷன் வச்சுக்கோங்க இப்போ 0 இண்டெக்ஸ் அப்படி கிடச்சிச்சுன்னா அது ஏங்கிற அர்த்தம் 1ன்னு கிடச்சிச்சுன்னா பின்னு அர்த்தம் 2ன்னு கிடச்சிச்சுன்னா சின்னு அர்த்தம் அதே மாதிரி கடைசி 1 இசட்னு கிடச்சிச்சுன்னா 25ன்னு அர்த்தம் அதனால பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே கேரக்டர் 26 வரைக்கும் எடுத்திருக்கோம் ஓகேவா ஸோ அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி இப்போ ஏ கிடைக்கும்போது ட்ரூ ஓகேவா இது மாதிரி இசட் வரைக்கும் கிடச்சிச்சுன்னா அந்த 25 ஸ்பேசஸ்மே பார்த்தீங்கன்னா ட்ரூவாக மாறிடும் ஓகேவா இண்டெக்ஸிங் பேஸ் பண்ணி அந்த எல்லா ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா ட்ரூவாக மாறிடும் நமக்கு இங்கே கிடைக்கிற வேல்யூ பொறுத்து ஸோ அதுவும் இல்லாமல் இந்த சே ப்ளஸ் ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கடைசியாக எப்படின்னு சொல்கிறேன் இதை இப்போதைக்கு அதை விட்டுருங்க அப்போ இன்ட் சி இஸ் ஈக்குவல் டு 0 இப்போ பாருங்க I is equal to 0 I less than 26 I plus plus இந்த லூப் எதுக்காக நான் போட்டிருக்கேன்னா இப்போ இந்த எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க இப்போ A B C D E F G H இங்கே M வரைக்கும் தான் இருக்கா இப்போ இந்த லூப் ரன் ஆகும்போது இங்கே வந்து 26 வரைக்கும் ஸ்பேசஸ் இருந்தாலுமே இங்கே M வரைக்கும் தான் இருக்குது ஸோ அதனால் இங்கே நமக்கு கிடைக்கிற வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா M வரைக்கும் தான் கிடச்சிருக்கும் அப்போ Nக்கு மேலே இருக்கிறதெல்லாம் Mக்கு மேலே இருக்கிறதெல்லாம் N O P அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிடையாது ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா அதில் எம்டியாக தான் இருக்கும் அது இல்லாமல் ஃபால்ஸாக தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு இன்டிஜரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா அந்த எம்டி ஸ்பேசஸ் தான் அந்த எம்டி ஸ்பேசஸ் எல்லாம் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போது இந்த கடைசி இது பாருங்கள் கண்டிஷன் பாருங்கள் இப்போது சி வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு கே அப்படின்னா என்ன இது வந்து இந்த ஃபால்ஸ் வந்து எதை மென்ஷன் பண்ணுது நமக்கு கிடைக்காத கேரக்டர்ஸ் அதாவது பெனகிராம்னா ஏலேருந்து இசட் வரைக்கும் இருக்கணும் பட் நமக்கு கிடைக்காத கேரக்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கேரக்டர்ஸ் கிடைக்கல அப்படிங்கிறது இங்கே ஸ்டோர் பண்ணி வைக்கிறோம் இங்கே கேங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளால் மாற்ற முடியும் அப்படிங்கிற கேங்கிறது பார்த்தீங்கன்னா அட்மோஸ்ட் லிமிட் இந்த லிமிட் வரைக்கும் நம்மளால் கேரக்டர்ஸ் மாற்றிக்க முடியும் இப்போ வந்து நமக்கு 10 கேரக்டர் ஃபால்ஸாக இருக்குன்னு வச்சுக்கோங்க கே லிமிட் பார்த்தீங்கன்னா 12 கொடுத்துருக்காங்க அப்போ 10 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 12 ஸோ 12 லிமிட்டுக்கு உள்ளதாக இருக்குது ஸோ நம்ம எல்லா கேரக்டர்ஸும் மாற்றிக்க முடியும் ஸோ நம்ம நல்லா பெனகிராமாக மாற்றிக்கலாம் ஸோ ரிட்டர்ன் ட்ரூன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம் ஓகேவா அதுக்காக தான் இங்கே செக்கிங் வச்சுருக்கோம் அது இல்லாமல் சே கிரேட்டர் ஈக்குவல் டு 26னா இப்போது ABCDEFGH இப்போது நீங்கள் நம்ம இந்த லூப் ரன் பண்ணும்போது இந்த ஸ்பேசஸ் நல்லா விட்டுறோமா பட் நமக்கு இங்கே இந்த ஸ்பேசஸ் பார்த்தீங்கன்னா இந்த லென்த்தில் கனெக்ட் ஆகும் இந்த லென்த்தில் பார்த்தீங்கன்னா கணக்கு எடுத்துக்கும் 26 மேலே இருக்குது அந்த ஸ்பேசஸ் எல்லாம் ஆட் பண்ணி இந்த ஸ்ட்ரிங் மொத்தமாக பார்த்தீங்கன்னா மொத்தமாக 26 மேலே இருக்குது ஸோ இதை தாண்டி வந்துருச்சு நம்மக்கிட்ட இருக்க கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக தான் இருக்குது 26 எல்லாம் கிடையாது எவ்வளோ நம்ம இங்கே கேரக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா 10 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் சரி 10 ஒரு 15 தான் இருக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அதனால் இந்த கேரக்டர்ஸையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ப்ளஸ் வச்சுருக்கோம் எவ்வளோ கேரக்டர்ஸ் நம்ம இது வரைக்கும் நம்ம லூப்பில் வந்திருக்கு அப்படிங்கிற கணக்கெடுத்து இங்கே வச்சுருக்கோம் ஓகேவா இங்கே இது கேரக்டர்னே போட்டுறேன் ஓகேவா ஸோ நமக்கு வந்துட்டு கேரக்டர்ஸுமே 26 மேலே இருக்கணும் அதுவும் இல்லாமல் அட்மோஸ்ட் லிமிட்டுக்கு உள்ளே இருக்கணும் அப்படி இருந்துச்சுன்னா ரிட்டர்ன் ட்ரூ அப்படி இல்லைன்னா ரிட்டர்ன் ஃபால்ஸ் அப்படின்னு பிரிண்ட் பண்ணிடுறோம் கைஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிற ஈஸியான சம் தான் இன்னொரு டைம் புரியலன்னா மறுபடியும் பாருங்கள் ஸோ ஈஸியாக தான் இருக்குது நம்ம சேனலுக்கு இப்போ தான் புதுசாக வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த மாதிரி வீடியோஸ் டெய்லி பார்க்கணும்னா ஸோ மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் கொடுத்துருங்க மறுபடியும் உங்களை நாளைக்கான வீடியோவில் பார்க்குறேன் அது வரைக்கும் பை கைஸ்